ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ ரொம்ப நாள் வச்சு ஒரு மாதமாக வீடியோ போடவே இல்லை. வண்டி ஓட்ட அங்கிட்டு போயிட்டுனால வீடியோ போடாமல் அப்படியே விட்டுட்டேன். இப்போ வீடியோ போடுறேன்னா இப்போ தான் வந்து டைம் கிடச்சிது, வீடியோ போடுறேன். இன்றைக்கி என்ன பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 10வது முறையாக ரத்த தானம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் 9 ரத்தம் பிளட் டொனேட் பண்ணியிருக்கேன். இப்போ 10வது முறையாக வந்து ரத்த தானம் பண்ணிட்டு வந்திருக்கேன். காலைல தான் ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி திண்டுக்கல் பிளட் பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம், அர்ஜெண்ட்டாக வந்து தேவைப்படுது, பிரசவம் இந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க, ரீசன் சொன்னாங்க. சரி அப்படின்னு போய் கொடுத்துட்டு இப்போ தான் வந்தேன். அதில் வந்து சில பேர் வந்து ரத்த தானம் கொடுக்கறதுனால ஒரு சில பேர் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் வந்து ரத்த தானம் கொடுக்கறது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து அவங்களுக்காக அந்த வீடியோ பதிவு. ரத்த தானம் கொடுக்கறதுனால ஒன்றும் பிரச்சனைலாம் வராது. நம்ம வந்து நம்ம வயசு வந்து 65 வயசு வரைக்கும் ரத்த தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் 10வது முறையாக கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா 150 தடவை கொடுத்தவங்கலாம் ஆள் இருக்காங்க. அதாவது பிளட் டொனேட் பண்ணுறதுனால அது வந்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா 24 ஹவர்ஸில் ரத்தம் ஊறிடும். ரத்தம் கொடுக்கறனால குறைஞ்சிருமோ, வெயிட் கம்மியாயிருமோ, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. அந்த ரத்தம் கொடுக்குறவங்களுக்கு கிடையாது, ரத்தம் கொடுக்காதவங்க கொஞ்சம் பயமாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அந்த வீடியோ. அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம், தைரியமாக கொடுக்கலாம். 18 வயசுக்கு மேலே ஆச்சுனாலே ரத்தம் அழகாக கொடுக்கலாம். உலகத்திலே சிறந்த தானம் அன்னதானம் சொன்னாங்க. அதுக்கடுத்தபடியாக ரத்த தானம் வந்துருச்சு. அதேபோல் உடல் உறுப்பு தானம் நிறையா வந்துருச்சு. ரத்த தானம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் பண்ண முடியலையோ, உடல் உறுப்பு தானம் பண்ணலையோ, அதெல்லாம் தேவையில்லை. ரத்த தானம் அழகாக யார் வேணால் கொடுக்கலாம். 18 வயசு நம்பிச்சா 19 வயசில் நீங்கள் ரத்த தானம் அழகாக கொடுக்கலாம். அதுக்கு 5 பைசா செலவுலாம் கிடையாது. இந்த மாதிரி போய் இந்த மாதிரி ஏதாவது எமர்ஜென்சியாக போய் இந்த மாதிரி ஒரு ரத்த குழுக்களோட குரூப்பில் இணைஞ்சிட்டு அந்த மாதிரி இதில் போய் கொடுங்க. நம்மளாம் ஆரம்பத்துலேருந்து எல்லாமே ஃபோன் பண்ணுவாங்க, எமர்ஜென்சி மதுரைக்கு வாங்க, திண்டுக்கல் வாங்க, அங்கே கூப்பிடுவாங்க. நம்ம எமர்ஜென்சி இருந்த மாதிரி போய் கொடுத்துட்டு வருவோம். அப்படி கொடுக்க முடியலன்னா உங்களோட ஜிஹெச் இந்த மாதிரி சின்ன சின்ன வில்லேஜ்லாம் ஒரு 10 ஊருக்கு ஒரு வில்லேஜ் இருக்கும். அந்த மாதிரி வில்லேஜில் போய்ட்டு, வில்லேஜ் பக்கத்தில் ஒரு ஜிஹெச் இருக்குது, அங்கே போய் ரத்த தானம் கொடுக்கலாம். கிராம வரியாக எடுத்தீங்க அப்படின்னா டவுனுக்குள்ளே வர முடியாது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ரத்த தானம்ன்ற ஒரு அதிகமாக வரணுன்றதுக்காண்டி தான் என்னோடய இந்த விழிப்புணர்வு வீடியோ. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி வந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ தான் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ தான் எப்போவுமே வந்து கொடுத்துட்டு வந்தால் கை வலிக்காது. இப்போ லைட்டாக கை வலிக்குது, என்னன்னு தெரில. பைக் ஓட்டிகிட்டு வந்தேன், அதனால் வலிக்குமா என்னன்னு தெரில. மேலும் மேலும் இன்னும் அதிகமாக ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு ஆசை. அந்த ஒரு ஆசை தான் லைஃப்பில் வந்து என்னோடய டார்கெட்டை வந்து 100 டயம் ரத்தம் கொடுக்குறது. அதுதான் என்னோடய டார்கெட்டு. இப்போ வயசு எனக்கு 32 33 வயசு நடக்குது. 65 வயசுக்குள்ள எப்படியாவது ஒரு 100 டயம், 150 கூட வேணாம், 100 டயம் ரத்தம் கொடுக்கணும், அதை ரெக்கார்டு பண்ணணுன்றதே என்னோடய அச்சீவ்மெண்ட்டு. 100 டயம் கொடுத்துட்டு அப்படியே ஒரு அப்போ தான் என்னோடய லைஃப் வந்து ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்குள்ள ஒரு லட்சியம்னா அது உண்மை. சம்பாதிக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் அப்படின்னா மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்றது. அடிக்கடி என்னோடய பிறந்தநாள் அதிகமாக சாப்பாடு ஒரு பக்கம் ஒரு 40 பேர் 50 பேருக்கு சாப்பாடு அன்னதானம் பண்ணுறேன். அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வீடியோ வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் அது மாதிரி பண்ணணும், அந்த ஒரு கான்செப்ட் தான். இது சொல்லிவிட்டு என்ன இப்படி பண்ணிவிட்டு இப்படி சொல்லி காட்டுறேன்னா அதெல்லாம் கிடையாது. நீங்களும் அதை பண்ணுங்கள். உங்களோட பிறந்தநாள் அதுவுமா 500 கேக்கு வெட்டி நீங்கள் கொண்டாடுறத விட, இப்போ நான் என் கூட சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து கேக்கு வெட்டுறதுலாங்கல்ல, அந்த 500 கேக்கு வெட்டுறதுக்கு வந்து நாங்கள் போய் ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு வந்து சாப்பிட வாங்கி தருவோம். இப்போ என்ன சார்ந்த எல்லாருமே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் அதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. அந்த கேக்கு வெட்டி கொண்டாடி நம்ம 4 செவத்துக்குள்ளே அப்பா அம்மாவோட சந்தோஷமாக இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் அன்றைக்கி ட்ரீட்டு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அது மாதிரிலாம் பண்ணாமல் கொஞ்சம் சமூக சேவையோட கொஞ்சம் அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதை என்னை சார்ந்தவங்க எல்லாத்துலேயுமே இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து என்னோடய அக்கா பொண்ணு சரோஜினின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பிறந்தநாள் அதுவுமா பணம் வந்து ஒரு 300 ரூபா கொடுத்தேன் வச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து என்னைய ரோல் மாடலாக எடுத்துகிட்டு ஒரு 10 பேர்த்துக்கு வந்து இட்லி 3 இட்லியாக பார்சல் பண்ணி ஒரு 10 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணிட்டு வந்திருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நான் பண்ணுறேன்னு அப்படின்னா என்னையை பார்த்து அந்த பொண்ணு பண்ணுது. இப்போ அந்த பொண்ணு 10ஆவது படிக்குது. அப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டாக அந்த மாதிரி பண்ண போய் அந்த பொண்ணு பண்ணுது. இப்போ என்னை சார்ந்த ஃப்ரெண்டு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அந்த நம்ம நல்லது செய்கிறத வந்து வீடியோ எடுத்து போடுறதுனால ஒன்றும் தப்புலாம் இல்லை. நம்ம போடுறத வந்து வீடியோ போடுறத வந்து மற்றவங்க பார்த்துட்டானா இந்த மாதிரி அந்த பையன் பண்ணுறான்ப்பா, நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா, ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம ஒரு இருக்காமே ஒரு 10 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு ஆள் நம்மள மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இதில் தான் இந்த வீடியோவே போடுறேன். இதில் வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. நீங்கள் நல்லது பண்ணுறத வீடியோ எடுத்து போடுங்க, அதை பார்த்து 4 பேர் தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா பண்ணிவிட்டு வீடியோ எடுத்து போகிறோன்னா அதெல்லாம் நிறைய பேர் சொல்லத்தான் செய்வாங்க.
அது எடுத்துக்காட்டாக நம்ம தான் இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. சமூக சேவை பண்ணுறவங்க இன்றைக்கெலாம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ரத்தம் கொடுக்காதான் சரி, அன்னதானம் கொடுக்காதான் சரி, எந்த ஒரு ஹெல்ப்பாக பண்ணுறாலும் சரி, நம்ம பண்ணிவிட்டு அப்படியே மூடி மறைக்காமல் விட்டுட்டு போகாமல் அதை ஒரு நினைவாக ஒரு வீடியோ எடுத்து ஒரு வைரலாக ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ அப்லோட் பண்ணி அந்த மாதிரி பண்ணி விடுங்கன்றேன். அதாவது நம்ம வந்து இன்றைக்கெலாம் உதவி பண்ணுறவங்கன்னா நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருக்காங்க. வர்றதுக்கு காரணம் யார்? நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் இந்த மாதிரி இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நம்ம வந்து நல்லது பண்ணால் அந்த மாதிரி நல்லது பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணுவோம். அந்த ஒரு கான்செப்ட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் ரத்தானம் பண்ணுறது இது வரைக்கும் நான் அடிக்கடி நிறையா ரத்தானம் பண்ணுறப்பெல்லாம் வீடியோ விடுவேன், எல்லாம் விடுவேன். இப்போ 10வது முறையாக ரத்தானம் விட்டது நான் பெருமையாகவே கர்வத்தோட சொல்கிறேன். இன்னும் 100 ஆட்டையும் ரத்தானம் கொடுத்துட்டு உங்களை நான் கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். அதுக்கடையில் இந்த மாதிரி சின்ன சமூக சேவை பண்ணுறது அதான் எனக்கு இன்னொரு ஆசை. அதுதான் நீங்களும் பண்ணணும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களே ரத்ததானம் கொடுக்குறீங்க, அன்னதானம் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா உதவி செய்கிறீங்க அப்படின்னா சும்மா கமெண்ட் பண்ணுங்கள், அவ்வளோ தப்பு இல்லை. நல்லது செய்கிறதுக்கு எதுக்குங்க காசு? நம்ம நல்லது செஞ்சுட்டு போய்ட்டோம், இருக்க வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருப்போம், மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்போம். அதுக்காக நம்ம என்ன சொல்லுவாங்க, ஆற்றுல போகிறத அள்ளி போடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கான்செப்டில் உங்களோட ரத்த அளவு வந்து எத்தனை பாயிண்ட் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளட் டொனேட் பண்ணுங்கள். எல்லோரும் ரத்த தானம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது. அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி ரத்த தானம் கொடுக்க முடியும். இப்போ நான் போய் ஃபஸ்ட்டு அவங்களே செக் பண்ணி பார்ப்பாங்க, 15% இருந்தது, நீங்கள் ரத்த தானம் நார்மலாக 12% இருந்தால் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. நீங்கள் 15% இருந்துச்சு. இப்போ கொடுத்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இப்போ போய் பார்த்தேன் 3% எக்ஸ்ட்ரா ஏறிடுச்சு. நான் ரத்த தானம் கொடுத்துட்டேன் வந்து. அதே மாதிரி நீங்கள் உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா ரத்த தானம் கொடுக்க முடியாது. நீங்களே நினச்சாலும் ரத்தம் எடுக்க மாட்டாங்க. அவங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு எல்லாம் கேள்விகளை கேட்டு அவங்க என்ன நிறையா கேட்பாங்க. அது விதிமுறைகள்லாம் உட்பட்டு தான் ரத்தானம் எடுப்பாங்க. எல்லோரும் போனால் எடுக்க முடியாது. அப்படி எடுக்க முடியாதவங்க, ரத்தானம் கொடுக்க முடியாதவங்க ஒரு 10 பேருக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் அதை கூட பண்ணுங்கள், ஒன்றும் தப்புலாம் இல்லை. லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்கன்னா உங்கள் மனசாட்சி தொட்டு நீங்கள் கேட்டீங்க. லைஃப்பில் வந்து நீ என்னடா பண்ண அப்படின்னு உங்கள் மனசாட்சி உங்களை தொட்டு கேட்டுது அப்படின்னா, நான் இதை பண்ணண்டா அப்படின்னு உங்கள் மனசாட்சி விரோதம்லாம் நீங்கள் சொல்லலாம். அதாவது நல்லது பண்ணுறதுக்கு டைம்லாம் பார்க்க தேவையில்லை, நாலு கிழமெலாம் பார்க்க தேவையில்லை. உங்களோட மனசு என்ன சொல்லுது அதை மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. மற்ற வேறு என்ன அவ்வளோதான். ரொம்ப நிறையா பேசிட்டு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அடுத்து வந்து நான் என்னோடய டார்கெட் அச்சீவ்மெண்ட் சொல்லிட்டேன். உங்கள்கிட்ட 100 டைம் ரத்தானம் கொடுத்துட்டு அந்த இதை ரெக்கார்ட் பண்ணணுன்றதே என்னோடய அச்சீவ்மெண்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பேசி முடிச்சுட்டு நினைக்கிறேன். நீங்களும் சமூக சேவையில் ஆர்வமாக எல்லாத்துக்குமே உதவி பண்ணுங்கள். நம்ம குடும்பத்தையும் விட்டுறக்கூடாது. நம்ம வந்து அப்பா அம்மாவையும் பார்க்கணும், அண்ணன் தம்பியும் பார்க்கணும், அக்கா தங்கச்சி பார்க்கணும், மனைவியெல்லாம் பார்க்கணும், குழந்தைகளையும் பார்க்கணும். அவங்கள மீறி பார்த்துட்டு டைம் கிடைக்கிறப்ப சமூக சேவை பண்ணிவிட்டு திருப்தியாக சந்தோஷமாக இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு சந்தோஷமாக போய் சேருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.